पञ्चविंशः सर्गः। तथा तासां वदन्तीनां परुषं दारुणं बहु राक्षसीनाम सौम्यानां रुरोध जनकात्मजा। एवमुक्ता तु वैदेही राक्षसीभिर्मनस्विनी उवाच परमत्रस्ता बाष्पगद्गदया गिरा। न मानुषी राक्षसस्य भार्या भवितुमर्हति कामं खादत मां सर्वा न करिष्यामि वो वचः। सा राक्षसी मध्यगता सीता सुरसुतोपमा न शर्मलेभे दुःखार्ता रावणेन च तर्जिता। वेपते स्माधिकं सीता विशन्ति वाङ्गमात्मनः वने यूथ परिभ्रष्टा மிருகி கோகைரிவார்திதா. அந்த அரக்கிகளின் கிரூர கடோர வார்த்தைகளையும் பயமுறுத்தல்களையும் கேட்ட ஜனகரின் புதல்வி வாய் விட்டு அழத் தொடங்கினாள். பயந்து மிரண்டு போன வைதேகி கண்ணீர் பெருகி குரல் தழுதழுக்க கூறினாள், ஒரு மானுட பெண் ராட்சசனுக்கு மனைவியாக முடியாது. என்னை கொன்று ஆசை தீர தின்றுவிடுங்கள். நான் உங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ராட்சசிகளால் சூழப்பட்டு துக்கம் கொண்ட சீதா தெய்வ புதல்வியைப் போல் இருப்பவளுக்கு எங்கும் ஆறுதல் கிடைக்கவில்லை. மான் கூட்டத்திலிருந்து காட்டில் பிரிந்தவள் போலவும் வெறிநாய்கள் சூழ்ந்திருப்பது போலவும் சீதா தன் அங்கங்களை உள் இழுத்தபடி பயங்கர அச்சத்தில் நடுங்கினாள். சாத்வசோகஸ்ய விபுலாம் शाखामालम्ब्य पुष्पितां चिन्तयामास शोकेन भर्तारं भग्नमानसा। सा स्नापयन्ती विपुलौ स्तनौ नेत्रजलस्रवैः चिन्तयन्ती न शोकस्य तदान्तमधिगच्छति। सा वेपमाना पतिता प्रवाते कदली यथा राक्षसीनां भयत्रस्ता विषण्णवदनाभवत्। तस्या सा दीर्घविपुला वेपन्त्या सीतया तदा दधृशे कम्पिनी वेणी व्यालीव परिसर्पति. அசோக மரத்தின் ஒரு பெரிய கிளையில் சாய்ந்தபடி அவள் மனமுடைந்து தன் கணவரை நினைத்து கொண்டாள். கண்ணீர் பெருகி வழிந்து அவள் மார்பகங்களை அந்த கண்ணீர் வெள்ளம் நினைத்தன. துன்பத்தால் நரகம் அனுபவிப்பவளுக்கு இந்த நிலைக்கு முடிவே தெரியவில்லை. புயல் காற்றில் வாழை மரம் சாய்ந்து ஆடுவது போல் அவள் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய நீளமான கருங்கூந்தல் அவள் நடுக்கத்தில் பெண் நாகம் போல் தோன்றியது. சா நிஸ்வசந்தி துஹ்கார்த்தா ஷோகோபஹத சேதனா ஆர்த்தா வியஸ்ருஜதஸ்ரூனி மைதிலி விலலாபஹ. ஹாராமேதி ச துஹ்கார்த்தா ஹா புனர்லக்ஷ்மணேதி ச. ஹா ஸ்வஸ்ருமம கௌசல்யே ஹா சுமித்ரேதி பாமினி. लोकप्रवादः सत्योऽयं पण्डितैः समुदाहृतः. अकाले दुर्लभो मृत्युः स्त्रिया वा पुरुषस्य वा. यत्राहमेवं क्रूराभिः राक्षसीभिरिहार्दिता जीवामि हीना रामेण मुहूर्तमपि दुःखिता. येषाल्पपुण्या कृपणा विनशिष्याम्यनाथवत् समुद्रमध्ये नौपूर्णा वायुवेगैरिवाहता. துக்கம் பொங்க தேவி மைதிலி பெருமூச்சு விட்டு கொண்டும் சோக கண்ணீரும் விட்டாள். அழுது கொண்டே, ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே கௌசல்யா தேவி, ஹே சுமித்ரா தேவி என்று வரிசையாக கூப்பிட்டாள். பண்டிதர்கள் சொல்வது உண்மைதான். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அகால மரணம் என்பது துர்லபம்தான். ராமரை பிரிந்து இந்த துஷ்ட ராட்சசிகளின் மத்தியில்
அவர்களால் சித்திரவதை செய்யப்பட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே. கடல் நடுவில் சென்று கொண்டிருக்கும் பாரம் நிரம்பிய படகு காற்று வேகத்தால் தாக்கப்பட்டு மூழ்குவதைப் போல சிறிதளவே புண்ணியம் செய்தவளும் உதவி செய்ய எவருமில்லாதவளுமான நான் ஓர் அனாதையைப் போல் இங்கு உயிரை விடப் போகிறேன். भर्तारं तमपश्यन्ति राक्षसी वशमागता सीदामि खलु शोकेन कूलं तोयहतं यथा तं पद्मतलपत्राक्षं सिंहविक्रान्तगामिनं धन्याः पश्यन्ति मे नाथं कृतज्ञं प्रियवादिनं सर्वथा तेन हीनाय रामेण विदितात्मना तीक्ष्णं विषमिवासाध्य दुर्लभं मम जीवितम्. என் கணவரை பார்க்காமல் ராட்சசிகளின் பிடியில் சிக்கி இருக்கும் நான் ஆற்று வெள்ளத்தில் தள்ளப்படும் ஆற்றங்கரை போல நான் மடியப் போகிறேன். புண்ணியம் செய்திருப்பவர்களுக்கு மட்டுமே அழகான தாமரை கண்கள் கொண்ட சிம்ஹநடை போடும் செய் நன்றி மறவாதவரும் அன்பொழுகப் பேசுகிறவரமான என் கணவரை பார்க்க முடியும். தன்னை அறிந்த ராமரிடமிருந்து பிரிந்த என் வாழ்க்கை கொடிய விஷத்தை சாப்பிட்டது போல் ஆயிற்று. कीदृशं तु मया पापं पुरा जन्मान्तरे कृतं येनेदं प्राप्यते दुःखं मया घोरं सुदारुणं जीवितं त्यक्तुमिच्छामि शोकेन महतावृता राक्षसीभिश्च रक्षन्त्या रामो नासाध्यते मया धिगस्तु खलु मानुष्यं धिगस्तु परवश्यतां न शक्यं यत्परित्यक्तुमात्मच्छन्देन जीवितम् इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे பஞ்சவிம்ச சர்கஹ. என் முன் ஜன்மங்களில் நான் என்ன பாவங்கள் செய்திருந்தால் இப்படி இந்த ஜன்மத்தில் இந்த கொடிய துக்கத்தை அனுபவிக்கிறேன். இந்த துக்கத்தில் சூழ்ந்து இருக்கும் எனக்கு உயிரை விட்டு விடுவதுதான் ஒரே வழி. ராமரை சேர்ந்தடையும் பாக்கியம் எனக்கில்லை. இந்த மானுட ஜன்மம் வேண்டாமென்றாலும் இப்படி பிடிப்பட்ட வாழ்க்கை வேண்டாமென்றாலும் என்னால் ஏன் என் உயிரை இன்னும் தியாகம் செய்ய முடியவில்லை என்று புலம்பினாள் சீதா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 25ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். षड्विंश सर्गः. प्रसक्ताश्रुमुखीत्येवं ब्रुवन्ति जनकात्मजा अधोगतमुखी बाला विलप्तुमुपचक्रमे उन्मत्तेव प्रमत्तेव भ्रान्तचित्तेव शोचति उपावृत्ता किशोरीव विवेष्टन्ति महीतले राघवस्य प्रमत्तस्य रक्षसा कामरूपिणा रावणेन प्रमत्याह मानीता क्रोशती बलात् राक्षसी वशमापन्ना भर्त्स्यमाना सुदारुणं चिन्तयन्ती सुदुःखार्ता नाहं जीवितुमुत्सहे. ஜனகரின் புதல்வி இவ்வாறு புலம்பி முடித்து தன் முகத்தை தரையில் வைத்தபடி மீண்டும் அழத் தொடங்கினாள். வாழ்க்கை வெறுத்து பயந்து மிரண்டி அவள் துக்கத்தில் தவித்தாள். தரையில் ஒரு பெண் குதிரை விழுந்திருப்பது போல் தோன்றியது. அவள் யோசித்தாள், ராமர் இன்னொரு புறம் இருக்கும் பொழுது நான் அபகரிக்கப்பட்டுள்ளேன். நான் கூச்சல் போட்டும் பயனில்லை. இஷ்டம் போல் வேஷம் போடும் ராவணன் கையில் சிக்கினேன். ராட்சசிகளின் நடுவில் அவர்களால் பயமுறுத்தப்பட்டு நான் துன்பப்பட்டு இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த உயிரே வேண்டாம். நஹி மே ஜீவிதேனார்த்தோ நைவார்த்தைர்ன ச பூஷணைஹி வசந்த்யா ராக்ஷசி மத்யே வினா ராமம் மகாரதம் அஸ்மசாரமிதம் நூனமதவாப்யஜராமரம்
हृदयं मम येनेदं न दुःखेनावशीर्यते धिङ्मामनार्यामसतीं याहं तेन विना कृता मुहूर्तमपि रक्षामि जीवितं पापजीविता का च मे जीविते श्रद्धा सुखे वातं प्रियं विना भर्तारं सागरान्ताय வசுதாயாஹ் பிரியம் வதம். ராமர் இல்லாமல் இந்த ராட்சசிகளின் நடுவில் உயிர் வாழ்ந்துதான் என்ன பயன்? எனக்கு செல்வமும் வேண்டாம், ஆபரணங்களும் வேண்டாம். இல்லை, என் இதயம்தான் கல் நெஞ்சு படைத்ததோ? இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவிலும் ஏன் இன்னும் என் இதயம் பிளந்து போகவில்லை? இன்னமும் உயிரை கைப்பிடித்து ராமரிடமிருந்து பிரிந்தும் வாழ்கிறேனே. நான் நாசமாய்ப் போக, நான் நல்ல குலத்தில் தோன்றியவள் அல்ல, நான் கற்புடையவள் அல்ல. சமுத்திரத்தின் எல்லை வரையிலும் அரசாளுபவர் இல்லாமல், அன்புக்குரியவருமான அவர் இல்லாமல் சுகபோகங்களில்தான் எனக்கு என்ன அக்கறை? பித்யதாம் பக்ஷ்யதாம் வாபி ஷரீரம் விஸ்ருஜாம்யஹம் ந சாப்யஹம் சிரம் துக்கம் சஹேயம் பிரியவர்ஜிதா சரணேனாபி சவ்யேன ந ஸ்பிருஷேயம் நிஷாச்சரம் ராவணம் கிம் புனரஹம் காமயேயம் விகர்ஹிதம் பிரத்யாக்யாதம் ந ஜானாதி நாத்மானம் நாத்மனः குலம் யோன்ருஷம்சஸ்வபாவேன மாம் பிரார்த்தயிதுமிச்சதி छिन्ना भिन्ना विभक्ता वा दीप्ते वाग्नौ प्रदीपिता रावणं नोपतिष्ठेयं किं प्रलापेन वश्चिरम्. என் உடலை கைவிடப் போகிறேன். என்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, தின்றுவிட்டாலும் சரி, என்னால் ராமரை பிரிந்து இன்னும் ஒரு நொடி இருக்க முடியாது. அந்த ராவில் திரியும் ராவணனை என் இடது பாதத்தால் கூட நான் தொடமாட்டேன். அவன் மேல் காதலா கொள்ளப் போகிறேன். ஆனால் அந்த குரூர ராட்சசன் என்னை வேண்டுகிறான். அவனுக்கு அவன் குலத்தை பற்றியோ அவன் ஸ்தானத்தை பற்றியோ தெரியவில்லை. என்னை வெட்டினாலும் உடைத்தாலும் நெருப்பில் பொசுக்கினாலும் நான் ராவணனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. க்யாதஹ் ப்ராஜ்ஞ க்ருதஜ்ஞஸ்ச சானுக்ரோஷஸ்ச ராഘவः சத்விருத்தோ நிரனுக்ரோஷः சங்கே மத்பாக்ய சங்ஷயாத் ராக்ஷசானாம் ஜனஸ்தானே சஹஸ்ராணி சதுர்தಶ येनैकेन निरस्तानि समां किं नाभिपद्यते निरुद्धा रावणेनाहमल्पवीर्येण राक्षसा समर्थः खलु मे भर्ता रावणं हन्तुमाहवे विराधो दण्डकारण्ये येन राक्षसपुङ्गवः ரணே ராமேன நிஹத சமாம் கிம் நாபிபத்யதே. ராமர் புகழ் பெற்றவர், புத்திசாலி, நன்றி அறிந்தவர், அன்புடையவர். என் துரதிருஷ்டம், அவருக்கு என் மேல் கருணை இல்லாமல் போயிற்று. இதில் சந்தேகமே இல்லை. 14,000 ராட்சசர்களை ஒருவராகவே வென்றவர் என்னை காப்பாற்ற ஏன் வரவில்லை? என்னை சிறைப்படுத்திய ராவணன், இந்த நீச்சன் ராவணனை அவர் போரில் வெல்லக்கூடியவர். அப்படி இருந்தும் ராட்சசர்களின் மத்தியில் ரிஷபத்தை போலிருப்பவர், தண்டகாரண்யத்தில் விராதனை கொன்றவர் என்னை விடுவிக்க ஏன் இன்னும் வரவில்லை? காமம் மத்ய சமுத்திரஸ்ய லங்கேயம் துஷ்பிரதர்ஷனா நது ராகவ பானானாம் கதிரோதீஹ வித்யதே கிம் நு தத்காரணம் ஏன ராமோ திருடபராக்கிரமः ரக்ஷசாபஹ்ருதாம் பார்யாமிஷ்டாம் நாப்யவபத்யதே இஹ ஸ்தாம் மாம் ந ஜானீதே சங்கே லக்ஷ்மணபூர்வஜः ஜானன்னபி ஹி தேஜஸ்வி தர்ஷனம் மர்ஷயிஷ்யதி ஹ்ருதேதி யோதி கத்வா மாம் ராகவாய நிவேதயேத்
गृध्रराजोऽपि सरणे रावणेन निपातितः மகா சமுத்திரத்தின் மத்தியில் இருக்கும் லங்கையை அடைவது கஷ்டம்தான். ஆனால் ராம பாணங்களுக்கு இடைஞ்சலாக ஒன்றுமே இல்லையே. ராட்சசனால் அபகரிக்கப்பட்ட என்னை இன்னும் வந்து விடுதலை செய்யாமல் இருக்க என் பராக்கிரமசாலி கணவருக்கு என்ன காரணம் இருக்கக்கூடும்? லக்ஷ்மணரின் அண்ணனுக்கு நான் இங்குதான் இருக்கிறேன் என்று தெரிந்திருக்காது. அல்ல, தெரிந்திருந்தும் ராவணனின் இந்த காரியத்தை அவர் பொறுத்திருக்கிறாரா? கழுகரசனுக்கு நான் இங்கு கொண்டு வரப்பட்டது தெரியும். ஆனால் அவரையும் யுத்தத்தில் வென்றுவிட்டான் இந்த ராவணன். கிருதம் கர்ம மஹத்தேன மாம் ததாப்யவபத்யதா திஷ்டதா ராவணத்வந்த்வே விருத்தேனாபி ஜடாயுஷா யதி மாமிஹ ஜானீயாத்வர்த்தமானாம் ச ராഘவः அத்ய பானைரபிக்ருத்தः குர்யால்லோகமராக்ஷசம் விதமேச்ச புரீம் லங்காம் சோஷயேச்ச மகோததிம் ராவணஸ்ய ச நீச்சஸ்ய கீர்த்திம் நாம ச நாசயேத் ததோ நிஹதநாதானாம் ராக்ஷசீனாம் கிருஹே கிருஹே யதாஹமேவம் ருததி ததா பூயோ ந சம்சயः. வயதானாலும் ஜட்டாயு ராவணனிடம் போர் புரிய முன்வந்து எனக்கு பெரும் உதவி செய்ய பார்த்தார். ராகவனுக்கு நான் இங்கு இருக்கும் செய்தி அறிந்திருந்தால் பூமியில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்திருப்பார். நான் இங்கு இருக்கும் செய்தி அவர் செவிகளை எட்டியிருந்தால் அவர் லங்கையையே கொளுத்திருப்பார். சமுத்திர ஜலத்தை வற்றச் செய்திருப்பார். ராவணனின் பேரையும் புகழையும் நாசம் செய்திருப்பார். நான் இப்பொழுது அழுது கொண்டிருப்பது போல் லங்கையின் ஒவ்வொரு வீட்டிலும் ராட்சசிகளின் ஒப்பாரி கேட்டிருக்கும். அன்விஷ்ய ரக்ஷசாம் லங்காம் குர்யாத்ராமஸ்ஸ லக்ஷ்மணः நஹி தாப்யாம் ரிபுர்திருஷ்டோ முகூர்த்தமபி ஜீவதி சிதா தூமா குலபதா கிருத்ரமண்டலசங்குலா அச்சிரேன து லங்கேயம் ஸ்மசான சத்ருஷி பவேத் அச்சிரேனைவ காலேன பிராப்ஸ்யாம் ஏவ மனோரதம் துஷ்பிரஸ்தானோயமாபாதி சர்வேஷாம் வோ விபர்யயம் யாத்ருஷானீஹ திருஷ்யந்தே லங்காயாமசுபானி வை அச்சிரேன து காலேன பவிஷ்யதி ஹதப்ரபா. ராம லக்ஷ்மணர்கள் இங்கு வந்து அடைந்தால் அவர் எதிரிகள் ஒரு முகூர்த்த வேளை கூட உயிரோடு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் இந்த லங்கையை பிணப்புகை சூழப்போகிறது. கழுகு கூட்டங்கள் சுற்றி வர போகின்றன. லங்கையே ஸ்மசான பூமியாக மாறப்போகிறது. உன் விவகாரம் உனக்கு தீங்கு கொண்டு வரும். என் மனோரதங்கள் விரைவில் நிறைவேறும். அபசகுனங்கள் தென்படும் லங்கை சீக்கிரமே தன் தேஜஸை இழந்துவிடும். நூனம் லங்கா ஹதே பாபே ராவணே ராக்ஷசாதமே சோஷம் யாஸ்யதி துர்தர்ஷா பிரமதா விதவா யதா புண்ணியோத்சவ சம்ருத்தா ச நஷ்டபர்த்ரி ச ராக்ஷசி பவிஷ்யதி புரி லங்கா நஷ்டபர்த்ரி யதாங்கனா நூனம் ராக்ஷசகன்யானாம் ருதந்தீனாம் கிருஹே கிருஹே ஸ்ரோஷ்யாமி நிச்சராதேவ துக்கார்த்தானாமிஹ த்வனீம் சாந்தகாராஹ தத்யோதா ஹத ராக்ஷசபுங்கவா பவிஷ்யதி புரி லங்கா நிர்தக்தா ராமசாயகைஹி. ராவணனின் மரணத்திற்கு பின் யாராலும் நுழைய முடியாத லங்கா நகரி விதவையைப் போல் தென்படும். பல மங்களகரமான உற்சவங்களுடைய லங்கை தன் ராஜாவை இழந்த பிறகு ஒரு விதவையைப் போல் காட்சியளிக்கும். நான் நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் துக்கத்தில் சிறு பெண்களின் அழுகைகளை கேட்கத்தான் போகிறேன். ராமபாணங்களால் லங்கையில் இருள் சூழும். அதன் ஒளியும் தேஜஸும் ஒழிந்து
ராட்சசர்கள் எல்லோரும் மாண்டு விடுவார்கள். यदि नाम स शूरो मां रामो रक्तान्तलोचनः जानीयाद्वर्तमानां हि रावणस्य निवेशने अनेन तु नृशंसेन रावणेनाधमेन मे समयो यस्तु निर्दिष्टस्तस्य कालोऽयमागतः अकार्यं ये न जानन्ति नैर्ऋक्ताः पापकारिणः अधर्माक्तु महोत्पातो भविष्यति हि साम्प्रतम् नैते धर्मं विजानन्ति राक्षसाः पिशिताशनाः ध्रुवं मां प्रातराशार्थे राक्षसः कल्पयिष्यति. பராக்கிரமசாலியான சிவந்த கண்கள் கொண்ட ராமருக்கு நான் இங்கு இருக்கிறேன் என்று தெரிந்தால் இந்த குரூர நீச்ச ராவணனுடைய கடைசி காலம் வந்துவிட்டது. இவன் மரணம் நிச்சயம். பாவ கர்மாக்கள் செய்யும் ராட்சசர்களுக்கு அவர்களின் அதர்மத்தால் தீங்கு வரப் போகிறது. மாமிசம் சாப்பிடும் அரக்கர்களுக்கு தர்மம் தெரியுமா அதர்மம் தெரியுமா? சாஹம் கதம் கரிஷ்யாமி தம் வினா பிரியதர்ஷனம் ராமம் ரக்தாந்த நயனமபஷ்யந்தி சுதுக்கிதா யதி கஷ்சித் பிரதாதா மே விஷஸ்யாத்ய பவேதிஹ க்ஷிப்ரம் வைவஸ்வதம் தேவம் பஷ்யேயம் பதினா வினா नाजानाज्जीवतीं रामः समां लक्ष्मणपूर्वजः जानन्तौ तौ न कुर्यातां नोर्व्यां हि मम मार्गणं नूनं ममैव शोकेन सवीरो लक्ष्मणाग्रजः देवलोकमितो यातस्त्यक्त्वा देहं महीतले. இந்த துஷ்ட ராட்சசன் என்னை இவனுடைய காலை சிற்றுண்டியாக சாப்பிட தீர்மானமாக இருக்கிறான். என் இஷ்டப்பட்டவர் என் எதிரில் இல்லாமல் நான் இவனை எப்படி சந்தோஷப்படுத்துவேன்? ராமரை காணாமல் நான் பெரும் சோகமடைந்திருக்கிறேன். என் கண்கள் சிவந்தே போயிருக்கின்றன. இப்பொழுதே எனக்கு யாராவது விஷம் கொடுத்து விட்டால் நான் உடனே காலதேவனை என் கணவரில்லாமல் பார்த்து விடுவேன். லக்ஷ்மணருக்கோ அவர் அண்ணனுக்கோ நான் இங்கு உயிரோடு இருக்கும் செய்தி தெரியவில்லை. இல்லையென்றால் இந்த பூமியை பிழைந்தெடுத்திருப்பார்கள். ஒருவேளை என்னை பூலோகத்தில் காணாமல் லக்ஷ்மணரின் சகோதரன் தேவலோகத்திற்கு போயிருப்பாரோ? தன்யா தேவாः स गन्धर्वाः सिद्धाश्च परमर्षयः मम पश्यन्ति ये नाथं रामं राजीवलोचनम् अथवा न हि तस्यार्थो धर्मकामस्य धीमतः मया रामस्य राजर्षेर्भार्यया परमात्मनः दृश्यमाने भवेत् प्रीतिः सौहृदं नास्त्यपश्यतः नाशयन्ति कृतघ्नास्तु न रामो नाशयिष्यति किं नु मे न गुणाः केचित् किं वा भाग्यक्षयो मम याहं सीदामि रामेण हीना मुख्येन भामिनी. அப்படி ஒருவேளை தேவலோகத்தில் அவர் இருந்தால் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் எல்லோரும் தாமரை கண்கள் கொண்ட ராமரை பார்ப்பதற்கு பாக்கியசாலிகள் அல்ல. எப்பொழுதும் தர்மத்தை நாடும் ராமர் அந்த பரமாத்மாவுக்கு என் மேல் ஆசை குறைந்து விட்டதா? கண்ணுக்கெதிரில் இருந்தால்தானே அன்பும் ஆசையும் உண்டாகும். செய் நன்றி இல்லாதவர்கள்தான் ஸ்நேகத்தையும் பாசத்தையும் நாசமாக்குவார்கள். ஆனால் ராமர் அப்படிப்பட்டவர் அல்ல. புண்ணிய குறைவினால்தான் ராமரை பிரிந்து நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனோ? ஸ்ரேயோ மே ஜீவிதான் மர்த்தும் விஹீனாயா மகாத்மனः ராமாதக்லிஷ்ட சாரித்ராத் சூராத் சத்ரு நிபர்ஹணாத்
अथवान्यस्तशस्त्रौ तौ वने मूलफलाशिनौ भ्रातरौ हि नरश्रेष्ठौ संवृत्तौ वनगोचरौ अथवा राक्षसेन्द्रेण रावणेन दुरात्मना छद्मना सादितौ शूरौ भ्रातरौ रामलक्ष्मणौ साहमेवं गते काले मर्तुमिच्छामि सर्वथा न च मे विहितो मृत्युरस्मिन् दुःखेऽपि वर्तते. என் பாக்கியம் குறைந்து விட்டதா? உத்தம குலத்தில் பிறந்தவரும் தைரியசாலியான ராமரிடமிருந்து பிரிந்து வாழ்வதை விட நான் உயிர் தியாகம் செய்வது எவ்வளவோ மேல். 2 சகோதரர்களும் புருஷர்களில் சிரேஷ்டர்கள் அஸ்திர தியாகம் செய்து பழம் கிழங்குகளை உணவாகக் கொண்டு வனவாசிகளாக போயிருக்க கூடும். இல்லை, ராம லக்ஷ்மணர்களை இந்த துராத்மாவான ராட்சசன் வஞ்சகமாக கொன்றுவிட்டானா? எப்படி இருந்தாலும் நான் உயிரை விட்டுவிட விரும்புகிறேன். தன்யாஹ் கலு மகாத்மானோ முனயஸ்த்யக்த கில்பிஷாஹ ஜிதாத்மானோ மகாபாகா येषां नस्तः प्रिया प्रिये प्रियान्न सम्भवेद् दुःखमप्रियादधिकं भयं ताभ्यां हि ये वियुज्यन्ते नमस्तेषां महात्मनां साहं त्यक्ता प्रियार्हेण रामेण विदितात्मना प्राणां त्यक्ष्यामि पापस्य रावणस्य गतावशम्. इत्यार्षे श्रीमद् रामायणे சுந்தரகாண்டே ஷட்விம்சः சர்கः. ஆனால் இவ்வளவு துக்கத்திலும் என் உயிர் பிரியவில்லையே. மகா முனிவர்களும் மகாத்மாக்களும் புண்ணியம் செய்தவர்கள். அவர்களால் அவர் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். பிரியம் அப்பிரியம் என்பது அவர்களுக்கு கிடையாது. இதிலிருந்து விலகி இருப்பவர்களுக்கு என் நமஸ்காரங்கள். ராமரால் கைவிடப்பட்டு பாவியான ராவணனுடைய பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள நான் உயிரை விட்டுவிடப் போகிறேன் என்று தீர்மானித்தாள் சீதை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 26வது சர்க்கம் சம்பூர்ணம். सप्तविंशः सर्गः. इत्युक्ताः सीतया घोरा राक्षस्यः क्रोधमूर्छिताः काश्चिज्जग्मुस्तदाख्यातुं रावणस्य तरस्विनः. ततः सीतामुपागम्य राक्षस्यो घोरदर्शनाः पुनः परुषमेकार्थमनर्थार्थमथाब्रुवन् अद्योदानीं तवानार्ये सीते पापविनिश्चये राक्षस्यो भक्षयिष्यन्ति मांसमेतद्यथा सुखम्. सीतां ताभिरनार्याभिर्दृष्ट्वा सन्तर्जितां तदा राक्षसी त्रिजटा वृद्धा शयनावाक्यमब्रवीत् आत्मानं खादतानार्या न सीतां भक्षयिष्यथ जनकस्य सुतामिष्टां स्नुषां दशरथस्य च. சீதையின் இவ்வார்த்தைகளை கேட்ட சில கோர முகமுடைய ராட்சசிகளுக்கு கோபம் பொங்கி ராவணனுக்கு இச்செய்தியை சொல்ல விரைந்தார்கள். சில ராட்சசிகள் சீதையை நெருங்கி அவளிடம் அவளுடைய வார்த்தைகளின் விபரீத விளைவுகளை எடுத்துச் சொன்னார்கள். இழிந்தவளே, இன்று உன் மாமிசத்தை இங்கு இருக்கும் அரக்கிகள் மனம் நிறைய தின்றுவிடப் போகிறார்கள். இப்படி எல்லோருமாக சீதையை பயமுறுத்துவதை பார்த்த ஒரு வயதான அரக்கி திரிஜடா என்பவள் பக்கத்தில் படுத்திருப்பவள் சொன்னாள், நீங்கள் உங்களையே சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களால் ஜனகரின் புதல்வியையும் தசரதரின் நாட்டுப் பெண்ணையுமான சீதையை புசிக்க முடியாது. स्वप्नो ह्यद्य मया दृष्टो दारुणो रोमहर्षणः राक्षसानामभावाय भर्तुरस्याभवाय च एवमुक्तास्त्रिजटया राक्षस्यः क्रोधमूर्छिताः सर्वा एवाब्रुवन् भीतास्त्रिजटां तामिदं वचः
कथयस्व त्वया दृष्टः स्वप्नोऽयं कीदृशो निशि तासां श्रुत्वा तु वचनं राक्षसीनां मुखाच्युतम् उवाच वचनं काले त्रिजटा स्वप्नसंश्रितम् गजदन्तमयीं दिव्यां शिबिकामन्तरिक्षगां युक्तां हंससहस्रेण स्वयमास्थाय राघवः शुक्लमाल्याम्बरधरो லக்ஷ்மணேன சகாகதः. எனக்கு இன்று மெய் சிலிர்க்க வைக்கும் கனவு ஒன்றை நான் கண்டேன். அதில் சீதையின் கணவர் எல்லா ராட்சசர்களையும் கொன்று வெற்றி பெறுவதை நான் பார்த்தேன். இதை கேட்ட அரக்கிகள் பயந்து போய் உச்சக்கட்ட கோபத்தில் அவளிடம் சொன்னார்கள், திரிஜடே, என்ன கனவு கண்டாய்? எங்களிடம் விவரமாக சொல்லு. இவ்வாறு அவர்கள் கேட்டதும் திரிஜட்டை அவள் கண்ட கனவை விவரமாக கூறினாள். ராமர் வெண்ணிற ஆடை அணிந்து வெண்ணிற புஷ்பமாலை தரித்து தந்தம் படைத்த பல்லக்கு, அதை 1000 அன்னபக்ஷிகள் இழுக்க அவர் ஆகாய மார்க்கத்தில் லக்ஷ்மணருடன் வருவதை நான் கண்டேன். ஸ்வப்னே சாத்யமயா திருஷ்டா சீதா சுக்லாம்பராவ்ருதா சாகரேன பரிக்ஷிப்தம் ஸ்வேதம் பர்வதமாஸ்திதா ராமேன சங்கதா சீதா பாஸ்கரேன பிரபாயதா ராகவஸ்ச மயா திருஷ்டச்சதுர்தந்தம் மகாகஜம் ஆரூಢ शैलसङ्काशं चचार सह लक्ष्मणः ततस्तौ नरशार्दूलौ दीप्यमानौ स्वतेजसा शुक्लमाल्याम्बरधरौ जानकीं पर्युपस्थितौ ततस्तस्य नगस्याग्रे ह्याकाशस्थस्य दन्तिनः भर्ता परिगृहीतस्य जानकी स्कन्धमाश्रिता भर्तुरङ्कात् समुत्पत्य ततः कमललोचना. என் சொப்பனத்தில் நான் சீதையை வெண்ணிற ஆடை அணிந்து கடலுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு மலை மேல் பார்த்தேன். சூரியனுடன் பிரபை ஒன்று சேர்வது போல் நான் சீதையை ராமருடன் இணைவதை கண்டேன். 4 தந்தங்கள் படைத்த ஒரு பெரிய யானையின் மேல் ராம லக்ஷ்மணர் அமர்ந்திருந்ததையும் கண்டேன். புருஷர்களில் சிரேஷ்ட சகோதரர்கள் வெண்ணிற ஆடைகளில் ஜானகியை நோக்கி வந்தார்கள். அதற்கு பின் ஜானகி மலையின் முன்பகுதியிலிருந்து அந்த யானையின் மேல் அவள் கணவரின் கையை பிடித்து கொண்டு ஏறினாள். தாமரை கண்கள் கொண்ட சீதா விளையாட்டுத்தனமாக சூரியனையும் சந்திரனையும் தன் உள்ளங்கையால் தழுவிக் கொண்டாள். चन्द्रसूर्यौ मया दृष्टा पानिना परिमार्जति ततस्ताभ्यां कुमाराभ्यां मास्तितः स गजोत्तमः सीतया च विशालाक्ष्या लङ्काया उपरि स्थितः पाण्डुरर्षभयुक्तेन रथेनाष्टयुजा स्वयम् इहोपयाथः काकुत्स्थः सीतया सह भार्यया लक्ष्मणेन सह भ्रात्रा सीतया सह वीर्यवान् आरुह्य पुष्पकं दिव्यं विमानं सूर्यसन्निभम् उत्तरां दिशमालोक्य जगाम पुरुषोत्तमः एवं स्वप्ने मया दृष्टो रामो विष्णुपराक्रमः लक्ष्मणेन सह भ्रात्रा சீதையா சக ராகவஹ. ராஜகுமாரர்கள் இருவரும் அந்த யானையை லங்கையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். 8 வெண்காளைகள் பூட்டிய திவ்யமான தேரில் ராமர் இங்கே வந்தார். பராக்கிரமசாலியான ராமர் லக்ஷ்மணரும் சீதையும் தன்னுடன் அழைத்து கொண்டு உத்தர திசையை நோக்கி சூரியனைப் போல் பிரகாசிக்கும் புஷ்பக விமானத்தை அடைந்தார்கள். விஷ்ணுவைப் போல் பராக்கிரமம் கொண்ட ராமர் தன் சகோதரர் லக்ஷ்மணருடனும் பத்தினி சீதையுடனும் வருவதை நான் என் கனவில் கண்டேன். நஹி ராமோ மகாதேஜா ஷோக்யோ ஜேதும் சுராசுரைஹி
राक्षसैर्वापि चान्यैर्वा स्वर्गः पापजनैरिव रावणश्च मया दृष्टः क्षितौ तैलसमुक्षितः रक्तवासाः पिबन्मत्तः करवीरकृतस्रजः विमानात् पुष्पकादध्य रावणः पतितो भुवि कृष्यमानः स्त्रिया दृष्टो मुण्डः कृष्णाम्बरः पुनः रथेन खरयुक्तेन रक्तमाल्यानुलेपनः पिबंस्तैलं हसन्नृत्यं भ्रान्तचित्ताकुलेन्द्रियः गर्दभेन ययौ शीघ्रं दक्षिणां दिशमास्थितः पुनरेव मया दृष्टो ராவணோ ராட்சசேஸ்வரः. பாவம் செய்தவன் எப்படி தேவலோகம் அடைய முடியாதோ அப்படித்தான் ராட்சசர்களாலும் தானவர்களாலும் ராமரை வெல்ல முடியாது. என் கனவில் ராவணன் உடலில் எண்ணெய் அப்பியபடி பூமியில் விழுந்து கிடந்ததை பார்த்தேன். அவன் உடம்பில் சிவப்பு வஸ்திரமும் கழுத்தில் அரளி மாலையும் அவன் போதையிலும் இருந்தான். இன்னொரு காட்சியில் ராவணன் மொட்டை தலையாகவும் கருப்பு ஆடைகளிலும் ஒரு பெண்ணால் இழுக்கப்பட்டும் புஷ்பக விமானத்திலிருந்து அவன் விழுந்திருந்ததை நான் கண்டேன். அவன் குடிபோதையிலும் சிரித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் மனம் கலங்கி இருப்பதையும் பார்த்தேன். ராட்சசராஜன் ராவணன் தக்ஷிண திசையை நோக்கி கழுதைகள் இழுக்கும் தேரை பின்தொடர்வதை கண்டேன். பதிதோ வாக்சிரா பூமௌ गर्दभाद् भयमोहितः सहसोत्थाय सम्भ्रान्तो भयार्तो मदविह्वलः उन्मत्त इव दिग्वासा दुर्वाक्यं प्रलपन् बहु दुर्गन्धं दुःसहं घोरं तिमिरं नरकोपमं मलपङ्कं प्रविश्याशु मग्नस्तत्र स रावणः कण्ठे बद्ध्वा दशग्रीवं प्रमदारक्तवासिनी कालीकर्दमलिप्ताङ्गी दिशं यां यां प्रकर्षति एवं तत्र मया दृष्टः कुम्भकर्णो निशाचरः रावणस्य सुताः सर्वे मुण्डास्तैलसमुक्षिताः वराहेन दशग्रीवः शिंशुमारेण चेन्द्रजित्. ராவணன் தலைகுனிந்து கழுதைக்கு பயந்தவாறு இருந்தான். கீழே விழுந்திருந்த ராவணன் விரைவாக எழுந்து பயந்தாலும் போதையினாலும் மதிமயங்கி எழுந்திருப்பதை பார்த்தேன். மனப்பிராந்தியில் ஆடை ஏதும் இல்லாமல் தகாத வார்த்தைகளை பிதற்றுவதை கேட்டேன். பொறுக்க முடியாத துர்நாற்றத்துடனும் நரகம் போலவும் இருந்த பயங்கரமான அழுக்குச் சேற்றில் வேகமாக மறைவதை கண்டேன். சிவந்த ஆடைகள் அணிந்த ஒரு கருநிறப் பெண் சேற்று மண்ணு உடலில் அப்பியபடி 10 தலை ராவணனை கழுத்து பிடித்து யமலோகத்தை நோக்கி இழுப்பதையும் கண்டேன். அங்கு ராவில் சஞ்சரிக்கும் கும்பகர்ணனையும் ராவணனின் புத்திரகுமாரர்களையும் எண்ணெய் நிறைந்த உடல்களில் பார்த்தேன். உஷ்ட்ரேன கும்பகர்ணஸ்ச பிரயாதோ தக்ஷிணாம் திசம் ஏகஸ்தத்ர மயா திருஷ்ட ஸ்வேதச்சத்ரோ விபீஷணः शुक्लमाल्याम्बरधर शुक्लगन्धानुलेपनः शङ्खदुन्दुभिनिर्घोषैर्नृत्यगीतैरलङ्कृतः आरुह्य शैलसङ्काशं मेघस्तनितनिस्वनं चतुर्दन्तं गजं दिव्यमास्ते तत्र विभीषणः चतुर्भिः सचिवैः सार्धं वैहाय समुपस्थितः समाजश्च मया दृष्टो கீதவாதித்ர நிஸ்வனஹ. விபீஷணன் மட்டும் வெண்ணிற ஆடை அணிந்து வெண்மாலை கழுத்திலும் வெண்சந்தனம் பூசிக்கொண்டும் வெண்குடைக்கு கீழே நின்றார். மேள தாளங்களுடன் நாட்டியக்காரர்களுடனும் பாடுபவர்களுடனும் அவர் 4 தந்தம் படைத்த மலை போல் இருக்கும் மேககர்ஜனை போல் ஒலி எழுப்பும் ஒரு யானையின் மேல் ஏறினார். அவருடன் 4 அமைச்சர்களும் இருந்தனர். பல்வேறு அரக்கர்கள் சிவப்பு மாலைகளுடனும் சிவந்த ஆடைகளிலும்
வாத்தியங்களுடனும் பாட்டு ஒலிகளுக்கு நடுவிலும் நிற்பதை நான் கண்டேன். பிபதாம் ரக்தமால்யானாம் ரக்ஷசாம் ரக்தவாசசாம் லங்கா சேயம் புரீ ரம்யா சவாஜிரத குஞ்சரா சாகரே பதிதா திருஷ்டா भग्न गोपुरतोरणा लंका धृष्टा मया स्वप्ने रावणेनाभिरक्षिता दग्धा रामस्य दूतेन वानरेण तरस्विना पीत्वा तैलं प्रनृत्ताश्च प्रहसन्त्यो महास्वनाः लंकायां भस्मरूक्षायां प्रविष्टा राक्षसस्त्रियः கும்பகர்ணாதயஸ்சேமே சர்வே ராட்சசபுங்கவாஹ. அழகான லங்காபுரி தன் குதிரைகளுடனும் தேர்களுடனும் யானைகளுடனும் தன் அடுக்கு மாளிகைகளுடனும் நொறுங்கி மகா சமுத்திரத்தில் விழுவதை நான் பார்த்தேன். ராவணனால் பாதுகாக்கப்பட்டு வந்த லங்கா நகரி ராமரின் தூதரான ஒரு பெரும் வானரரால் எரிக்கப்படுவதை என் சொப்பனத்தில் நான் கண்டேன். லங்கையின் ஒரு மூலையில் சாம்பலாக கிடைக்கும் இடத்தில் ராட்சசர்கள் எண்ணெயை குடித்து கொண்டும் பெரிய சத்தத்துடன் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார்கள். கும்பகர்ணனும் மற்ற தலைவர்களும் சாணியில் சிவப்பு நிற ஆடைகளில் நுழைந்தவாறு தென்பட்டார்கள். ரக்தம் நிவசனம் கிருஹ்ய பிரவிஷ்டா கோமய ஹ்ருதே அபகச்சத நஷ்யத்வம் சீதா மாபசராഘவः घातयेत् परमामर्षि सर्वैः सार्धं हि राक्षसैः प्रियां बहुमतां भार्यां वनवासमनुव्रतां भर्त्सितां तर्जितां वापि नानुमंस्यति राघवः तदलं क्रूरवाक्यैर्वः सान्त्वमेवाभिधीयताम् अभियाचाम वैदेहीमेतद्धि मम रोचते यस्यामेवं विधः स्वप्नो दुःखितायां प्रदृश्यते सा दुःखैर्विविधैर्मुक्ता प्रियं प्राप्नोत्यनुत्तमम् भर्त्सितामपि याचध्वं राक्षस्यः किं विवक्षया. ஆகையால் இங்கிருந்து போய்விடுங்கள், இல்லையென்றால் ராமர் கைகளில் நாசமாகி விடுவீர்கள். ராமர் தன் மனைவியை அடைந்ததும் உங்களை கோபத்தில் கொன்று விடுவார். அவர் பிரியமான மனைவியை, அவருடன் காட்டில் வசித்த பெண்டாட்டியை யாரும் துன்புறுத்துவதையும் மிரட்டுவதையும் அவர் சகிக்க மாட்டார். அவளிடம் இப்படி குரூரமாக பேசுவதை நிறுத்துங்கள், சாதாரணமாக பேசுங்கள். வைதேகியிடம் மன்னிப்பு கோருங்கள், அதுதான் எனக்கும் பிடிக்கும். என்று இம்மாதிரி கனவு எனக்கு வந்துவிட்டதோ, சீதையின் எல்லா துக்கங்களும் மறைந்து அவள் அவளுடைய கணவரோடு ஒன்று சேரப் போகிறாள் என்பது நிச்சயம். தயங்காமல் அவளிடம் மன்னிப்பு கேளுங்கள், ராமரிடம் அச்சம் கொள்ளுங்கள். ராகவாதிபயம் கோரம் ராட்சசானாமுபஸ்திதம் பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா अलमेषा परित्रातुं राक्षस्यो महतो भयात् अपि चास्या विशालाक्ष्या न किञ्चिदुपलक्ष्ये विरूपमपि चाङ्गेषु सुसूक्ष्ममपि लक्षणं छाया वैगुण्यमात्रं तु शङ्के दुःखमुपस्थितम् अधुःकार्हामि मां देवीं वैहाय समुपस्थिताम् अर्थसिद्धिं तु वैदेह्या पश्याम्यहमुपस्थितम् राक्षसेन्द्रविनाशं च विजयं राघवस्य च निमित्तभूतमेतत्तु श्रोतुमस्या महत्प्रियम्. உங்கள் மன்னிப்பு கோருவதில் ஜனகரின் புதல்வியான மைதிலி உங்களை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றக்கூடியவள் சந்தோஷமடைவாள். அவள் உடல் அங்கங்களை கவனியுங்கள். மங்களம் தராத ஒரு அங்கமும் இந்த விசால கண்கள் கொண்ட மிதிலா ராஜகுமாரியிடம் காண முடியாது. நிழல் படித்தாற்போல் நிறம் குறைந்து காணப்படுவது ஒன்றுதான் இவருக்கு ஏற்பட்டுள்ள துன்பம்.
வைதேகியின் ஆசைகள் நிறைவேறும் சமயம் நெருங்கிவிட்டது. ராவணனின் அழிவும் ராமரின் விஜயமும் என்னால் பார்க்க முடிகிறது. அவளுடைய இடது கண் துடிப்பை கவனியுங்கள். தாமரை இதழைப் போல் துடிக்கும் அந்த இமை அவளுக்கு நல்ல சகுனங்கள் ஆகும். திருஷ்யதே ச ஸ்புரச்சக்ஷுஹு பத்மபத்ரமிவாயதம் ஈஷச்ச ஹ்ரஷிதோ வாஸ்யா தக்ஷிணாயா ஹ்யதக்ஷிணः அகஸ்மாதேவ வைதேஹ்யா பாஹுரேகः பிரகம்பதே கரேணுஹஸ்த பிரதிமः சவ்யश्चोरुरनुत्तमः வேபமானः சூச்சயதி ராகவம் புரதः ஸ்திதம் பக்ஷீ ச சாகா நிலயः பிரஹிருஷ்டः புனः புனश्चोत्तमसान्त्ववादी சுஸ்வாகதாं வாச்சமுதீரயானः புனः புனश्चोदयतीव हृष्टः இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே சுந்தரகாண்டே சப்தவிம்ச சர்க்கः. இடது தோளும் துடிக்கிறது பாருங்கள். அவள் ஆனந்தத்தை அது எடுத்து காட்டுகிறது. பெண் யானை போலிருக்கும் இடது தொடையும் துடிக்கிறதை பார்க்கும் பொழுது ராமர் அவள் அருகில் நிற்கிறார் போல் தோன்றுகிறது. அழகான குரலில் பாடும் பறவை இந்த வனத்தில் மீண்டும் மீண்டும் நுழைந்து பாடுவது கேட்கும் பொழுது அது சீதையை சந்தோஷமாக இருக்க தூண்டுவது போல் இருக்கிறது. இதை கேட்ட சீதா கணவரின் வெற்றி சம்பந்தமான உரையாடலால் மனம் மகிழ்ந்து, நீங்கள் கூறியபடி உண்மையில் நடந்துவிட்டால் நான் உங்களுக்கு நிச்சயம் அடைக்கலம் தருவேன் என்றாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 27ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். அஷ்டாவிம்ச சர்க்கः. சாராக்ஷசேந்திரஸ்ய வச்சோ நிஷம்ய தத்ராவணஸ்யா பிரியமப்ரியார்த்தா சீதா விதத்ராஸ யதா வனாந்தே சிம்ஹாபிபன்னா கஜராஜகன்யா சாராக்ஷசி மத்யகதா ச பீருர்வாக்பிர்பிருஷம் ராவணதர்ஜிதா ச காந்தார மத்யே விஜனே விசிருஷ்டா பாலேவ கன்யா விலலாபசீதா சத்யம் பதேதம் பிரவதந்தி லோகே நாகால மிருத்யுர்பவதீதி சந்தः யத்ராஹமேவம் பரிபர்த்ஸ்யமானா ஜீவாமி கிஞ்சித் க்ஷணமப்யபுண்யா சுகாத்விஹீனம் பகுதுఃகபூர்ணமிதம் து நூனம் ஹிருதயம் ஸ்திரம் மே விஷீர்யதே யன்ன சஹஸ்ரதாத்ய வஜ்ராஹதம் ஸ்ருங்கமிவாச்சலஸ்ய. ராட்சசராஜன் பேசிய கடோர வார்த்தைகளை கேட்ட சீதைக்கு துக்கம் பொங்கி அசாந்தியை ஏற்படுத்தியது. யானை குட்டி காட்டுக்குள் சிங்கத்தின் பிடியில் சிக்கியது போல் அவள் நடுங்கினாள். அரக்கிகள் சூழ்ந்து நிற்க ராவணனின் கிரூர வார்த்தைகளை கேட்ட சீதா ஒரு இளம் பெண் காட்டில் தனித்து விடப்பட்டவள் போல் அழுதாள். இப்படி மிரட்டப்பட்டும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் நான் புண்ணியமே செய்யாதவள். பெரியோர்கள் காலம் சமயத்திற்கு முன்பு முடியாதென்பார்களே, அதுதான் சத்தியம் போலும். சந்தோஷமே இல்லாமல் இருந்தாலும் எல்லையற்ற துக்கத்தில் இருந்தாலும் என் இதயம் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட மலை சிகரம் போல் 1000 துகள்களாக சிதறிப் போகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறதே. நைவாஸ்தி தோஷம் மம நூனமத்ர வத்யாஹமஸ்யா பிரியதர்ஷனஸ்ய பாவம் ந சாஸ்யாஹமனு பிரதாது மலம் த்விஜோ மந்திரமிவாத்விஜாய நூனம் மமாங்கான்யசிராதனார்யः சஸ்த்ரைஷிதைश्चेत्स्यति ராக்ஷசேந்திரः தஸ்மின்னநாகச்சதி லோகநாதே கர்ப்பஸ்தஜந்தோரிவ சல்யக்ருந்தः துக்கம் பதேதம் மம துக்கிதாய
मासौ चिरायाधिगमिष्यतो द्वौ बद्धस्य वध्यस्य तथा निशान्ते राजापराधादिवतस्करस्य हा रामः लक्ष्मणः सुमित्रे हा राम मातः सह मे जनन्या येषा विपद्यां यहमल्पभाग्या மகார்ணவேனௌரிவ மூடவாதா. நான் உயிர் தியாகம் செய்வதில் ஒரு தோஷமும் இல்லை. இந்த ராவணன் கைகளால் கொல்லப்படுவதை விட அது எவ்வளவோ மேல். நான் அவன் வசப்படவே முடியாது. எப்படி வேத உபதேசம் எல்லோருக்கும் பண்ண இயலாதோ, நான் ராவணனை நேசிப்பது அசம்பவம். ராவணன் குறிப்பிட்டிருக்கும் சமயத்திற்குள் உலகநாயகரான ராமர் இங்கு வரவில்லை என்றால் இவன் என் அங்கங்களை அறுத்து எறிவான். இன்னும் 2 மாதங்கள் இப்படி துக்கத்தில் இருப்பது ஒரு திருடன் மறுநாள் தூக்கில் தொங்கப் போகும் முன் இரவு கழிப்பது போல் ஆகும். ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சுமித்ரா, ஹா ராமரை பெற்றவளே, என்னை பெற்ற தாயே கேளுங்கள். பெருங்கடலில் புயற்காற்றால் தாக்கப்பட்ட கப்பலை போல் நான் துயரத்தில் சிக்கியுள்ளேன். தரஸ்வினௌ தாரயதா மிருகஸ்ய சத்வேன ரூபம் மனுஜேந்திரபுத்ரௌ நூனம் விஷஸ்தௌ மம காரணாத்தௌ சிம்ஹர்ஷபௌத்வா விவவைத்யுதேன நூனம் சகாலோ மிருகரூபதாரி மாமல்பபாக்யாம் லுலுபே ததானீம் யத்ரார்யபுத்ரம் விசசர்ஜமூடா ராமானுஜம் லக்ஷ்மணபூர்வஜம் ச ஹா ராம சத்யவ்ரததீர்घबाहो ஹா பூர்ணச்சந்திர பிரதிமானவக்த்ர ஹா ஜீவலோகஸ்ய ஹிதः பிரியஸ்ச வத்யாம் ந மாம் வேத்ஸி ஹி ராக்ஷசானாம் அனன்யதேவ த்வமியம் க்ஷமா ச பூமௌ ச ஷய்யா நியமஸ்ச தர்மே பதிவ்ரதா த்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷானாம். மின்னலால் தாக்கப்பட்டு எப்படி சிங்கங்கள் கூட மாண்டு விடுமோ, 2 ராஜகுமாரர்களும் எனக்காக மான் தேடும் பொருட்டு அந்த மான் போல் வேஷம் தரித்த ராட்சசனால் கொல்லப்பட்டிருப்பார்கள். காலதேவதைதான் மான் போல் வந்து என்னை மெய்மறைக்க செய்து லக்ஷ்மணரையும் அவர் அண்ணன் ராமரையும் இப்படி என்னால் அனுப்ப வைத்தது. ஹே ராமா, விரதங்கள் தப்பாதவரே, நீண்ட கைகள் உள்ளவரே, முழு சந்திரன் போல் முகமுடையவரே, பிராணிகளால் நேசிக்கப்படுபவரே, நான் கொல்லப்பட போகிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையே. நான் உங்களுக்கு மட்டுமே உரியவள். நான் வேறு தெய்வம் அறியேன். தரையில் படுத்து தர்மத்தை அனுஷ்டிப்பவள். நன்றி இல்லாதவளைப் போல் என் ஒழுக்கமும் பதிவிரதைத்தனமும் வீணாகிவிட்டது. மோகோ ஹி தர்மஸ்சரிதோ மயாயம் ததைக பத்னி த்வமிதம் நிரர்த்தம் யா த்வாம் ந பஷ்யாமி கிருஷா விவர்ணா ஹீனா த்வயா சங்கமனே நிராஷா பிதுர்நிதேஷம் நியமேன கிருத்வா வனான்னிவ்ருத்தஸ்சரிதவ்ரதஸ்ச ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலே க்ஷணாபிஸ்த்வம் ரம்ஸ்யதே வீதபயः கிருதார்த்தः அஹம் து ராம த்வயி ஜாதகாமா சிரம் விநாசாய நிபத்தபாவா மோகம் சிரத்வாத தபோவ்ரதம் ச त्यक्ष्यामि दिग्जीवितमल्पभाग्या सा जीवितं क्षिप्रमहं त्यजेयं विषेण शस्त्रेण शितेन वापि विषस्य दाता न हि मेऽस्ति कश्चिच्छस्त्रस्य वावेश्मनि राक्षसस्य. உங்களை பார்க்க இயலாமல் என் தர்மமும் பக்தியும் வீணாய் போய்விட்டது. உங்களிடமிருந்து பிரிந்து நான் சக்தியற்றவள் ஆனேன்.
உங்களுடன் இனி ஒன்று சேருவேன் என்ற நம்பிக்கை இழந்தேன். உங்கள் தந்தையின் வாக்கை நிறைவேற்றி நீங்கள் காட்டிலிருந்து அயோத்திக்கு திரும்புவீர்கள். பயமின்றி லட்சியத்தை சாதித்து அழகான பெண்களின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள். ஹே ராமா, நான் உங்களையே நேசித்தேன். என் பிரியமெல்லாம் உங்கள் மீதே சமர்ப்பித்தேன். அனுஷ்டானங்கள் கைப்பிடித்தேன். எல்லாம் நாசமாக போயிற்று. இனி நீண்ட நாட்கள் என்னால் இப்படி தாக்கு பிடிக்க முடியாது. இதோ உயிர் தியாகம் செய்கிறேன். நான் தான் எவ்வளவு அல்ப பாக்கியசாலி! விஷம் குடித்தோ ஒரு சஸ்திரத்தாலோ உயிர் பிரிவேன். ஆனால் விஷம் கொடுக்கவோ ஆயுதம் கொடுக்கவோ கூட இங்கு ஆள் இல்லையே. இதீவ தேவி பகுதா விலப்ய சர்வாத்மனாராமமனுஸ்மரந்தி பிரவேபமானா பரிசுஷ்கவக்த்ரா நகோத்தமம் புஷ்பிதமாசசாத शोकाभितप्ता बहुधा विचिन्त्य सीताथ वेण्युग्रथनं गृहीत्वा उद्बध्य वेण्युग्रथनेन शीघ्रमहं गमिष्यामि यमस्य मूलम्। उपस्थिता सा मृदुसर्वगात्रा शाखां गृहीत्वाथ नगस्य तस्यास्तु रामं प्रविचिन्तयन्त्या रामानुजं स्वं चकुलं शुभाङ्ग्याः शोकानिमित्तानि तथा बहूनि धैर्यार्जितानि प्रवरानि लोके प्रादुर्निमित्तानि तदा बभूवुः पुरापि सिद्धान्युपलक्षितानि। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे அஷ்டாவிம்ச சர்கஹ. இப்படி ஒப்பாரி வைத்துக் கொண்டே போனாள் சீதா. ராமரை நினைத்துக் கொண்டு நடுங்கிக் கொண்டு பூக்கள் நிறைந்த சிம்சுவா மரத்தின் கீழே இருந்தாள். துக்க அனலில் தவித்த சீதா தன் கூந்தலை பிடித்து, இதோ இந்த கூந்தலை கட்டியபடி நான் யமனை சந்திப்பேன் என்றாள். சிம்சுபா மரத்தின் ஒரு கிளையை பிடித்து கொண்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் அவர் குடும்பத்தையும் நினைத்தவாறு நின்றாள். சுபத்தை சூசிப்பிக்கின்றதும் தைரியத்தை கொடுப்பதும் உலகத்தில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுமான பல நல்ல சகுனங்கள் உண்டாயின. அதனின் நற்பலங்களை அவள் முன்பே அனுபவித்திருந்தாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 28ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 39 सर्गः. तथागतां तां यथितामनिन्दितां व्यपेतहर्षां परिदीनमानसां शुभां निमित्तानि शुभानि भेजिरे नरं श्रियाजुष्टमिवोपजीविनः। तस्या शुभं वाममरालपक्ष्म राजीवृतं कृष्णविशालशुक्लं प्रास्पन्दतैकं नयनं सुकेश्या मीनाहतं पद्ममिवाभिताम्रं भुजश्च चार्वञ्चितपीनवृत्तः परार्ध्यकालागरुचन्दनार्हः अनुत्तमेनाध्युषितः प्रियेण चिरेण वामः समवेपताशु गजेन्द्रहस्तप्रतिमश्च पीनस्तयोर्द्वयोऽसं हतयो सुजातः प्रस्पन्दमानः पुनरुरुरस्य रामं पुरस्तास्थितमाचचक्षे. இவ்விதமாக நன்மை கோருபவர்கள் ஒருவரை சூழ்ந்து நிற்பதைப் போல நற்சகுணங்கள் துக்கத்தில் மூழ்கியிருக்கும் சீதைக்கு காணப்பட்டன. அவள் மனதும் உடலும் நொந்தவளுமாக சிம்சுபா மரத்தின் கீழ் நின்றாள். அவள் இடது கண், கரு இமைகள் கொண்ட கண் மங்களகரமாக துடித்தது. அழகான கரும் கூந்தல் கொண்ட சீதையின் இடது கண் துடிப்பு சிவந்த தாமரையைப் போல் தோன்றியது. அழகாக பொருந்தி திரண்டு உருண்டு
அகில் சந்தனம் முதலிய நறுமணம் பூசுக்களால் அலங்கரிக்கப்பட்டு உத்தமமான பிரிய நாயகனால் நெடுநேரம் தழுவப்பெற்ற இடது புஜமும் துடித்தது. உயர்ந்த யானையுடைய போன்ற நன்றாக அமைந்த அவளுடைய இடது தொடை துடிப்பு ராமருடன் கூடிய சீக்கிரம் ஒன்று சேருவதை எடுத்து காட்டியது. சுபம் புனர்ஹேம சமானவர்ணமீஷத்ரஜோத்வஸ் ஸ்தமிவாமலாக்ஷ்யாः வாசஸ்திதாயா शिखराग्रदन्त्याः किञ्चित् परिस्रंसतचारुगात्र्याः एतैर्निमित्तैरपरैश्च शुभ्रूः सम्बोधिता प्रागपि साधुसिद्धैः वातातपक्लान्तमिव प्रनष्टं वर्षेण बीजं प्रतिसञ्जहर्ष तस्या पुनर्बिम्बफलाधरोष्ठं स्वक्षिभ्रुकेशान्तमरालपक्ष्म वक्त्रं बभासे सितशुक्लदंष्ट्रं रोहोर्मुखाच्चन्द्र इव प्रमुक्तः सावीतशोकाव्यपनीततन्द्री शान्तज्वराहर्षविवृद्धसत्त्वा अशोभतार्या वदनेन शुक्ले शीतांशुना रात्रिरिवोदितेन इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 39 सर्गः. அவள் கண்கள் நிர்மலமாகவும் பற்கள் அழகாக அமைந்தவாறும் பொன்னிற ஆடை தூசி பற்றிருந்தாலும் உடலிலிருந்து சற்றே நகர்ந்திருப்பதும் பார்க்கும் பொழுது நற்சகுனங்கள் எல்லாம் தென்பட்டன. இச்சகுனங்களின் மத்தியில் நிற்கும் அழகான புருவங்கள் கொண்ட சீதா ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியை உணர்ந்தாள். அது காற்று வெயிலால் வாட்டப்பட்டு கிடந்த விதை நன்றாக மழை பெய்தவுடன் செழிப்பாக வளரத் தொடங்குவதைப் போல் இருந்தது. அவளுடைய மாதுளம் போன்ற சிவந்த உதடுகளையும் அழகிய வளர்ந்த புருவங்களையும் பளிரிடும் வெண்மையான பற்களுடைய சீதையின் முகத்தை பார்க்கும் பொழுது ராகுவிடமிருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் அவள் பிரகாசித்தாள். போற்றப்படும் சீதா துக்கத்திலிருந்து வெளிவந்து பயங்களை அகற்றி மனதில் சந்தோஷத்துடன் ராவு நேரத்தில் உதயமாகும் சந்திரனைப் போல் ஒளி வீசும் முகமுடையவள் ஆனாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 29வது சர்க்கம் சம்பூர்ணம்.